வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பிக் பாஸ் வீட்டாருக்கு வந்த பெரிய சிக்கல், பெரிய அப்பா பிக் பாஸ் வச்சுட்டாரு அப்படின்றது தான் தகவல். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடனை திருப்பி கொடுக்குற டாஸ்க்காக இன்னொரு டாஸ்க் வச்சாங்க. இதுவும் கடந்து போகும்ன்றது தான் டாஸ்கோட நேமு. இந்த டாஸ்க்கும் பேலன்ஸோட டாஸ்க் தான். எப்படின்னா, ஒரு 24 அடி ஒரு போர்டு இருக்கும். அதில் பசில் மாதிரி போகும். அதில் பசிலில் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த கம்பியில் படாமல் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது 7 நிமிஷத்தில் பண்ணணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 டீமாக பிரிச்சிருக்காங்க. 5 கலர் பேசஸ் பண்ணி ஒரு டீமை பிரிச்சிருக்காங்க. இதில் 7 நிமிஷத்தில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடிக்கணும். அந்த 7 நிமிஷத்தில் டீம் கம்ப்ளீட் பண்ண முடிக்கலனா பிக் பாஸ் வீட்டாரோட அனைத்து துணிமணிகளையும் எடுத்து செல்லப்படும் அப்படின்றது தான் டாஸ்கோட ரூல்ஸு. இவங்க ஒரே அந்த 5 கலர் பசில் இருக்கா, ஒரு கலர் பசிலை கூட முடிக்க முடியல பிக் பாஸ் டீமால். ஒரு பக்கம் கேப்டன் இருந்து விதி மீறல். ரெட் லைனுக்குள்ளே கால் எடுத்து வைக்காதானா ரெட் லைனுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது, ஒரே கையில் பிடிச்சிட்டு ஆடுறானா 2 கையில் பிடிச்சிட்டு ஆடுறது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கலரை கூட கிராஸ் பண்ண முடியாத பரிதாப நிலையில் படுதோல்வியில் பிக் பாஸ் டீமு. இதை தோத்தவனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நீங்கள் கடனை ரீபே பண்ணல, கடன் அன்பை முறிக்கும்ன்ற கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா துணிமணிகளையும் எடுத்து வெளியே வச்சிருங்க, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. காலைல பிரதீப் ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன மேக்கப் திங்ஸ் தானே, போனா போட்டோம் அப்படின்றது சொன்னார். அது போனா போட்டோன்னு ஈஸியாக விளையாடி அந்த டாஸ்க்கு ஜெயிச்சிட்டிங்க. அடுத்த டாஸ்க்கு இப்போ ட்ரெஸ் போனால் போதுன்னு சொல்ல வேண்டியதானே பிரதீப்? எங்கே போனீங்க? இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, மூஞ்ச காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காலைல பொண்ணுங்கன்னும் போது மேக்கப் பண்ணணும்னு போனா போட்டோன்னு, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு போனா போகணும்னு சொல்ல வேண்டியது தானே, எங்கே போனார் அவரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு பிரதீப் ஒரு கேள்வி, பிக் பாஸ் கடன் நாங்கள் தோத்துட்டோம், இந்த கடனை மைனஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, மைனஸ் பண்ணுவோனா மாட்டேனான்றது அப்புறம் யோசிக்கிறேன், இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேளுங்க, இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி விளையாடினீங்கன்னா டாஸ்க்கை ஜெயிச்சிருப்பீங்க. என்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி கேமை விளையாடணுன்றதை ஒழுங்காக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரமான செருப்படி கொடுத்துருக்காரு பிரதீப்புக்கு. இதெல்லாம் நடந்து முடிச்சு இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பொறுத்தவரையும் என்னன்னா, ஸ்மால் பாஸ் வீடே பரவாயில்ல அப்படின்றதாங்க எனக்கு தோணுது இப்போ சினாரியை பொறுத்தவரையும். என்னன்னா, பிக் பாஸ் வீட்டார் வந்து ஒரு பக்கம் வீக்லி டாஸ்க் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கடனை வாங்கிட்டு அந்த கடனை செலுத்துக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்மால் பாஸ் வீட்டார் வந்து அவங்க சமைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர அதில் வந்து ரூல்ஸ் கூட அவ்வளோ பெருசாக இல்லை, தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பட் அதில் ஈஸியாக விட்டுறாங்க அந்த வீட்டில். அதே பிக் பாஸ் வீட்டார் வந்து இப்போ பாரு கடனை அடைக்கலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈஸியாக ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டாஸ்கில் ஒழுங்காக பண்ணலன்னா அதோட விபரீதம் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சீசன் வந்து ரொம்ப மாறுதலாகவே டிஃப்ரெண்டான ரூல்ஸ் போடு இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமாக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி ஆரம்பிச்சதே வேற லெவல். வேற லெவல் செஞ்சுட்டாருப்பா பிக் பாஸ். இதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு டாஸ்கையும் ஹவுஸ்மேட் சீரியஸாக எடுத்துகிட்டு விளையாடலன்னா அவங்களுக்கு வரப்போகிறது பெரிய பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. கடன் அன்பை முறிக்கும் டைலாக் போட்டாங்க, அப்பயே சொல்லியிருந்தாரு. அவங்க 2 பேர் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதை எல்லாமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கேமை சீரியஸாக எடுத்துகிட்டு விளையாடலன்னா அடுத்து என்னென்ன போகுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள்.